ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாஞ்சில் குக்கிங். இன்றைக்கி நான் பண்ண போகிறது நாட்டுக்கோழி சுக்கா. இது எப்படி பண்ணதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கிலோ நாட்டுக்கோழி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி சதை பீஸாக எடுத்துக்குங்க, அப்போந்தான் இது நல்லாயிருக்கும். இனி இதுக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் நல்லெண்ணெய். இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றி மூடி வச்சு குக் பண்ணிக்கிடலாம். ஃபுல் ஃப்ளேமில் 1 விசிலு, லோ ஃப்ளேமில் 3 விசிலு. அதுக்கு பிறகு ப்ரெஷர் போன பிறகு திறக்கலாம். இனி இதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணலாம். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய். இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். இப்போ நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இது நல்லா பொடிச்செடுத்துடலாம். இருக்கட்டு. இனி ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு 10 சின்ன உள்ளி சின்னதாக வெட்டினது அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து வதக்கிக்கிங்க. இது கூட 2 வத்தலையும் கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கிங்க. இது லைட்டாக கலர் மாறினதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இது நல்லா வதக்கிக்கிடலாம். இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வேக வச்செடுத்த நாட்டுக்கோழியை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து இந்த தண்ணி வற்றதை வர இதிலையே போட்டு வதக்கிக்கிங்க. கூடையே பொடிச்சு வச்சுருக்க மசாலாயும் சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்ல போல் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ கிண்டி விட்டு எடுத்துக்குங்க. இப்போ நம்மளுடைய நாட்டுக்கோழி சுக்கா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.